இந்த சாப்டரில் இப்போது நம்ம டாம் கேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம், மேனுவலாக எப்படி ரன் பண்ணலாம், எக்லிப்ஸோட சேர்ந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நான் இப்போ வந்து கூகுள் போகிறேன். ஸோ கூகுளில் போயிட்டு டாம் கேட் டவுன்லோடுன்னு நினைக்கிறேன். நம்ம டாம் கேட் வெப்சைட் போகலாம். ஸோ இங்கே போகிறதுங்கன்னா டாம் கேட் டவுன்லோடிங் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ tomcat.apache.org அந்த வெப்சைட்டுக்கு போயிடுச்சு. இது த கரண்ட் டாம்கேட் வெர்ஷன் இஸ் கோயிங் டு பி 8 இருக்க போகுது. 8ஓட டவுன்லோடு இதெல்லாம் இங்கே இருக்குது. பட் இங்கே டாம்கேட் 9 இருக்குது. இது வந்து புதுசாக வந்திருக்கு. டாம்கேட் 9 இங்கே இருக்குது. அதை போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ டாம்கேட் 9 வந்து கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா M9 அப்படின்றது. எம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது மைல்ஸ்டோன் ரிலீஸ். ஸோ மைல்ஸ்டோன் ரிலீஸ்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இது யூஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து கரண்ட்டாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து டெவலப்பர் ப்ரிவியூக்காக இது கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் எ ப்ரொடக்ஷன் கைண்ட் ஆஃப் ரிலீஸ். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கரெக்ட் கிடையாது. நம்ம டாம்கேட் 8 யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டாம்கேட் 8க்கே போயிட்டேன். லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டாம்கேட் 8 இஸ் 8.5.4. ஸோ இதை வந்து லெட்ஸ் டவுன்லோட். ஸோ இதில் நிறைய டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விண்டோஸ் 32 பிட்டு 64 பிட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வேண்டியது பிளெயின் டாம்கேட் தான். ஸோ அதோட ஜிப் வெர்ஷன் மட்டும் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜிப்புன்ற லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். டாம்கேட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணுறேன். ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அன்ஜிப் பண்ண போகிறோம். ஸோ இல் அன்ஜிப் டு அவர் ஓன் லொக்கேஷன். ஸோ இங்கே நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அங்கேயே நான் அன்ஜிப் பண்ணிடுறேன். ஸோ அன்ஜிப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அன்ஜிப் டைரக்டரி. இதுக்குள்ளே போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டைரக்டரிஸ் இருக்கும். ஸோ டாம்கேட்குள்ளே இந்த டைரக்டரிஸ் இருக்கும். அதில் பின்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து டாம்கேட்டோட ஸ்டார்ட் பண்ணுற சர்வர், இந்த வெப் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. SHன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, BATன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. SH ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட். அது வந்து லைனக்ஸ் யூனிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ணுவாங்க. BATன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை BATன்ற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை CMDன்னு கூட இருக்கும். மோஸ்ட்லி BAT தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து BATன்ற ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் மெயினான ஸ்கிரிப்ட் வந்து startup.bat இருக்குது, அப்புறம் shutdown.bat இருக்குது, அப்புறம் இன்னொன்று catalina.bat இருக்குது. ஸோ இந்த 3 தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் டைரக்டரி. கான்ஃப்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ கான்ஃப் டைரக்டரியில் தான் டாம்கேட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து server.xml. இப்போ வந்து செக்யூரிட்டிக்கு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸ்லாம் செட் பண்ணணும்னா டாம்கேட் users.xml நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த டைரக்டரியில் இருக்கும். அதுக்கப்புறம் லிப்ன்ற டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா டாம்கேட் ரன் ஆகிறதுக்கு சில ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படுது. டாம்கேட் சர்வரோட ஜார் ஃபைல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த லிப்ல இருக்கும். ஸோ இதான் வந்து டாம்கேட் டிபெண்டன்சி ஃபைல்ஸ். இது இருந்தால் தான் டாம்கேட்டே ரன் ஆகும். அப்புறம் லாக்ஸ்னு ஒரு டைரக்டரி இருக்குது. அதில் வந்து நீங்கள் சர்வர் ரன் பண்ணும்போது லாக் வந்து விழுகும். நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெம்ப்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ டெம்பரரி டைரக்டரி ஃபார் டாம்கேட். இப்போ டாம்கேட் ரன் ஆகும்போது வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுன்னா சில டேட்டாவெலாம் வந்து இந்த டெம்ப் டைரக்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெம்ப் டைரக்டரி தேவைப்படுது. அதனால இந்த டெம்ப் டைரக்டரி இருக்குது. அதுக்கப்புறம் வெப் ஆப்ஸ் டைரக்டரி, இதுதான் மெயின். இந்த வெப் ஆப்ஸ் டைரக்டரிக்குள்ளே தான் நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அப்போ வந்து மறுபடியும் இந்த டைரக்டரியில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இது இங்கே ப்ளேஸ் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பூட் ஆகும் டாம்கேட்டில். அதுக்கப்புறம் ஒர்க்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ ஒர்க் டைரக்டரி இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் டெம்பரரி டைரக்டரி. இதுவும் ஒரு டெம்பரரி டைரக்டரி தான். ஸோ இதில் தான் வந்து JSP ரன் ஆகும்போது அதுக்கு சில டெம்பரரி ஃபைல்ஸ் தேவைப்படும். அதாவது JSPயை நீங்கள் கால் பண்ணும்போது சில டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட்டடான ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த ஒர்க் டைரக்டரியில் வந்து விழுகும். நம்ம JSP படிக்கும்போது அது எப்படி வந்து விழுகுது, அதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் டாம்கேட்குள்ளே. இப்போ நம்ம வந்து டாம்கேட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் லைன் போயிடுறேன்.
கமாண்ட் லைனில் போயிட்டு டாம்கேட் டைரக்டரிக்கு போயிடுறேன். ஸோ இதில் வந்து பின் டைரக்டரிக்கு போயிடலாம். பின் டைரக்டரிக்கு போனீங்கன்னா இதில் வந்து பேட்ச் ஃபைல்ஸ் இருக்குது. நான் பேட்ச் ஃபைலை மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பேட்ச் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய வேலை வந்து நம்ம டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு வேலை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, startup.bat வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா Katlina.bat வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதை வச்சு வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். டாம்கேட் வந்து ஒழுங்காக ரன் ஆகணும்னா ஜாவா ஹோம் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஹோம் தான் செட் பண்ணணும். ஸோ யூ நீட் டு செட் ஜாவா ஹோம். ஜாவா ஹோம்ன்றது வந்து JDK இன்ஸ்டால் பண்ண டைரக்டரி. ஸோ இப்போ நான் என்னோடய மிஷினில் JDK வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த டைரக்டரியை வந்து நான் வந்து காட்டணும். இப்போ அந்த டைரக்டரி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். JDK 18066 இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைரக்டரி காப்பி பண்ணிக்கலாம். இந்த டைரக்டரி காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ செட்டுன்னு போடுறோம், இங்கே ஒரு ஸ்பேஸ் போடணும், அதுக்கப்புறம் கேபிட்டலில் இருக்கணும். ஜாவா _ இது _ டேஷ் கிடையாது. நிறைய பசங்க டேஷ் போட்டுருவாங்க. _ ஹோம் எல்லாமே கேபிட்டலில் இருக்கும். இது கேபிட்டலில் இருக்கணும். ஒரு ஜாவா டெவலப்பரை நீங்கள் வர போகிறீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல இந்த ஜாவா ஹோம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜாவா எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த டைரக்டரிக்கு வந்து பாயிண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஜாவா ஹோம் வந்து நம்ம செட் பண்ணுறோம். இப்போ வந்து டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ Katlina.bat இதை கால் பண்ணி, ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வெறும் Katlina.bat மட்டும் நான் கால் பண்ணுறேன். இதை மட்டும் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை மட்டும் நான் ரன் பண்ணால் இது என்ன சொல்லுது, Katlinaவோட ஹோம் டைரக்டரி, பேஸ் டைரக்டரி எல்லாம் எடுத்துக்கிச்சு. JRE அதாவது JDK எங்கே இருந்து எடுக்குது அப்படின்ற டைரக்டரியும் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. இது வந்து கமாண்ட் லைன் ஆப்ஷன். அதாவது Katlina.batக்கு அப்புறம் நான் வந்து சில கமாண்ட்ஸ் நான் கொடுக்கணும். என்னென்ன கமாண்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியும், இவ்வளோ கமாண்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து ரன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ஸ்டார்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இப்போ ரன்னு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரன் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டார்ட் Katlina in the current window. ஸோ இந்த கரண்ட் டாஸ் விண்டோலேயே வந்து Katlina வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது உங்கள் டாம்கேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ ரன்னு கொடுத்துட்றேன். கமாண்ட் வந்து ரன்னு கொடுத்து ரன் ஸ்டார்ட் பண்ணோம்னா மறுபடியும் இப்போ வந்து டாம்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய லாக் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இட் வில் டேக் ஒன்லி 2 seconds or 3 seconds. 2 செகண்டுக்குள்ளே உங்கள் டாம்கேட் ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் மிஷினோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இப்போ என் மிஷின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோ மிஷின்னா ஒரு 3 seconds 4 செகண்ட்ஸில் வந்து டாம்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஜாவா எக்ஸப்ஷன் எதுவும் வரல. ஸோ எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. எக்ஸப்ஷன் அப்படியே வந்ததுன்னா என்ன வரும்னா, whenever a web server starts, அது வந்து ஒரு போர்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து வெப் சர்வர் வந்து லிசனிங் மோடில் இருக்கணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லாகில் போர்ட் இருக்குது 8080, அப்புறம் 8000, 8009 அப்படின்ற போர்ட்ஸ் இருக்குது. இந்த போர்ட்ஸ்லாம் உங்கள் மிஷினில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ இந்த போர்ட்ஸ்லாம் வந்து இன்னொரு சர்வர் வந்து ஆக்குபை ஆகிடுச்சுன்னா தென் டாம்கேட் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸப்ஷன்ஸ் வரும். போர்ட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்ற எக்ஸப்ஷன் வரும். அதுதான் வந்து மேஜராக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் என்ன வரும்னா, ஜாவா ஹோம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணலன்னா ஜாவா ஹோம் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற எக்ஸப்ஷன் வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எக்ஸப்ஷன்ஸ் வரும் டாம்கேட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டாம்கேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட லிஸ்னிங் போர்ட் வந்து 8080 டிஃபால்ட்டாக வந்து 8080 ரன் ஆகும். இந்த போர்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலான்றது லேட்டராக நம்ம பார்க்கலாம். server.xml போயிட்டு இந்த போர்ட்டில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரௌசர் போகிறேன். ப்ரௌசரில் போயிட்டு I want to look into this டாம்கேட்டோட 8080 போர்ட்டை வந்து கால் பண்ணி நான் பார்க்கணும் என்ன இருக்க போகுது அப்படின்னு. ஸோ localhost 80:8080 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சேன்னா எனக்கு டாம்கேட்டோட ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஹோம் பேஜ். ஸோ டாம்கேட்டோட ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து டாம்கேட்டோட டாக்குமெண்டேஷனு, கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, சர்வ்லெட் JSPஸோட எக்ஸாம்பிள்ஸு, நிறைய லிங்க்ஸ் இதுலேயே வரும். இதே நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சில அதர் திங்ஸ் இருக்குது. மேனேஜர் ஆப்னு இருக்குது, ஹோஸ்ட் மேனேஜர் ஒன்று இருக்குது. இந்த ஹோஸ்ட் மேனேஜர் வந்து கிளஸ்டர் செட்டப்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் மேனேஜர் ஆப்னு ஒன்று இருக்குது. நம்ம மேனேஜர் ஆப் என்னன்னு லேட்டராக நம்ம பார்ப்போம். அப்புறம் சர்வர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். சர்வர் ஸ்டேட்டஸ்ன்றதை கிளிக் பண்ணனா வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளே நம்ம போய் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் there is a default user ID and password. அதை வந்து நம்ம என்டர் பண்ணோன்னா நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் கரண்ட்
சர்வரோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ கேன்சல் கொடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து 401 ஒரு நம்பர் இருக்குது, அப்புறம் அதோட வேல்யூ, அது என்ன மெசேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம படிப்போம். ஜஸ்ட் வி கால் இட் அஸ் HTTP கோட் and this is the message what your server is sending. So HTTP கோட்னா என்ன, ஒரு கோடும் என்ன சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் லேட்டராக நம்ம படிப்போம். ஸோ இப்போ டாம்கேட் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கமாண்ட் லைனில் அண்ட் திஸ் இஸ் ஒர்க்கிங் குட். இப்போ நான் வந்து இதை ஷட் டவுன் பண்ணிடுறேன். ஷட் டவுன் பண்ணுறது சும்மா இப்போதைக்கு நீங்கள் Ctrl+C போட்டிங்கனாலே ஷட் டவுன் ஆகிடும். ஸோ Ctrl+C நீங்கள் போட்டு ஷட் டவுன் பண்ணலாம், இல்லைனா ஷட் டவுன் ஸ்கிரிப்டை வச்சு ஷட் டவுன் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஸ்கிரிப்ட் இருக்குது, shutdown.pat இருக்கு இல்லையா, இதை இன்னொரு விண்டோவில் போய் நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஸோ நான் அதையும் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் Katlina.bat வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணல, startup.bat வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். startup.bat வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்னா புது விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த புது விண்டோவில் வந்து டாம்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது startup.bat வந்து ஒரு விண்டோவில் இருக்குது, டாம்கேட் லாக் வந்து இன்னொரு விண்டோவில் வருது. இப்போ நான் இந்த பழைய விண்டோவில் வந்து நான் ஷட் டவுன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஷட் டவுன் கொடுத்தேன்னா டாம்கேட் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு, ரைட். அது ஃபாஸ்ட்டாக நடந்தது, ரைட். ஸோ அது ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷட் டவுன் இந்த மாதிரியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட்டு கால் பண்ணலாம், ஷட் டவுன் ஸ்கிரிப்ட்டும் கால் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்லிப்ஸில் வந்து எப்படி டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எக்லிப்ஸ் போயிடுறேன். இப்போ வந்து டாம்கேட் வந்து என்னோட ஒரு டைரக்டரியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா GAJ, Groovy, Servlets and JSPs அதுக்குள்ளே என்னோட டாம்கேட் இருக்குது. இந்த டாம்கேட் இன்ஸ்டாலேஷன் டைரக்டரியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். டைரக்டரி பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C போட்டு காப்பி பண்ணிட்டேன். எக்லிப்ஸில் போய் நான் வந்து அதை வந்து லிங்க் பண்ணணும். எப்படி இந்த டாம்கேட்டை லிங்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் விண்டோஸ் ப்ரிஃபரன்சஸ் நான் போகிறேன். ஸோ ப்ரிஃபரன்சஸ் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து சர்வர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணால் நிறைய சப் மெனுஸ் வருது. ஸோ ஒன் ஆஃப் தி மெனு வந்து ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும். இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் தான் வந்து நம்ம டாம்கேட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆடுன்ற பட்டன் இருக்குது இங்கே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லும். ஸோ எக்லிப்ஸே வந்து டிஃப்ரெண்ட் சர்வர் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சொல்லும். பட் இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா சர்வர் JSPஸில் மெயின்லி வந்து டாம்கேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டாம்கேட் சொல்லுது. டாம்கேட் 9 வரையும் இது வச்சிருக்கு. இதில் சொல்லுது நம்ம டாம்கேட் 8 தான் கரண்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் டாம்கேட் 8 வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பட்டனில் கிளிக் பண்ணும்போது இது வந்து டாம்கேட் இன்ஸ்டலேஷன் டைரக்டரியை கேட்குது. ஒன்று நீங்கள் ப்ரௌசர் பட்டனை கிளிக் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா நான் ஆல்ரெடி பார்த்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ Ctrl+V போட்டு நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் இங்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எரர் சொல்லுது. The Apache Tomcat installation at this directory is 8.5.4. A Tomcat 8.0 installation is expected அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஆக்சுவலி நார்மலாக சொல்லக்கூடாது. நார்மலாக இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. பட் நான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் தேடும்போது இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் தேடும்போது இதே ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் இவங்களும் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷனும் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ சி தி சொல்யூஷன், ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா tomcat.jarன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஒரு ஃபைல் இருக்கும் லிப்குள்ளே. அதை ஓப்பன் பண்ணி இந்த டைரக்டரிக்குள்ளே போய் சர்வர் info.propertiesன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த வெர்ஷன் நம்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். அந்த வெர்ஷன் நம்பர் 8.0.0ன்னு இருக்கணும் அப்படின்ற இதை வந்து சொல்கிறாங்க. நம்ம இதை வந்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம Katlina.jar வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இதை வந்து சரி பண்ணலாம். ஸோ நான் லிபுக்கு போகிறேன். இதுதான் Katlina.jar. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வின் RAR ஆர்கேவில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா Apache Katlina util. ஸோ Apache Katlina util. ஸோ யூட்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்வர் info.properties அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணோம். ஸோ சர்வர் info.properties இருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வர் info.properties இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 800 மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 800 மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை சேவ் பண்ணோம். இதை எப்படி க்ளோஸ் பண்ணிங்கனாலே சேவ் பண்ணவா வேணாமான்னு கேட்கும். நான் சேவ்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்கியூவில் வந்து அது சேவ் ஆகிடும். அது அப்டேட்டுன்னு கேட்குது இந்த ஜார் ஃபைலில். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்றேன். அப்டேட் பண்ணியாச்சு. இந்த ஜார் ஃபைலில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜார் ஃபைல் வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்கு. இப்போ டேட் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் டேட் வந்து 24/7/9/26 டைமு. ஸோ அதே டைமுக்கு வந்து இது அப்டேட் ஆகிடுச்சு. ரைட். ஸோ நியூ ஜார் அப்டேஷன் நம்ம பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் லெட்ஸ் ட்ரை இன் எக்லிப்ஸ். ஸோ நான் வந்து பின்னாடி போகிறேன். பின்னாடி போயிட்டு மறுபடியும் அப்பாச்சி டாம்கேட் 8 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாத் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதே பார்த்து வருது. பட் வந்து இப்போ எந்த ப்ராப்ளமும் வரல. தெர் இஸ் நோ எரர் விச் இஸ் கம்மிங் அப். ஸோ ஜேஆர்இ வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பெஞ்ச் டிஃபால்ட் ஜேஆர்இ வந்து JDK 1.8 தான். நம்ம ஏற்கனவே முதல்ல செக் பண்ணோம். இல்லைனா வாட் எவர் ஜேஆர்இ யூ வாண்ட் டு யூஸ் யூ யூஸ். ஸோ இது வந்து 1.8 எனக்கு வேணும் அப்படின்னா 1.8 யூ கேன் செலக்ட் விச் எவர் ஜேஆர்இ ஆல்ரெடி இன்ஸ்டால். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளிக் ஃபினிஷை கிளிக் பண்ணிங்கன்னா டாம்கேட் வந்து உள்ளே வந்துடுச்சு. அப்புறம் கடைசியாக வந்து ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா டாம்கேட் வந்து ஆச்சு. இப்போ டாம்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா, எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கீழே வந்து சர்வர்ஸ்னு ஒரு வியூ இருக்குது, எக்லிப்ஸ் வியூ இருக்குது. நிறைய வியூஸ் இருக்குங்க. மார்க்கர், ப்ராப்பர்ட்டிஸ், சர்வர், டேட்டா சோர்ஸ், எக்ஸ்ப்ளோரர், ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. சர்வர்ன்ற ஒரு லிங்க் இருக்குது. இதில் போய் நம்ம புதுசாக ஒரு டாம்கேட் சர்வர் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டாம்கேட் 8 சர்வர் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து எந்த அப்ளிகேஷனும் இல்லை. ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷனும் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ எம்டியாகவே இருக்கட்டும். ஃபினிஷ் மட்டும் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ டாம்கேட் அப்படின்ற என்ட்ரி இங்கே வந்துச்சு. இங்கே ஒரு என்ட்ரி வருது. இங்கே தான் டாம்கேட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கும். இதை கீழே இருக்கிற இந்த சர்வர்ஸோட என்ட்ரியை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டாம்கேட்டோட கான்ஃபிகரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எக்லிப்ஸோட லிங்காக இருக்கிற டாம்கேட்டோட கான்ஃபிகரேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்துடுது, ஸ்டாப் ரீபப்ளிஷ் அப்படின்னு வருது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸோ இங்கே வந்து பட்டன் இருக்குது, ஸ்டார்ட் தி சர்வர் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கீழே வந்து ஸ்டேட்டஸ் பார் வரும். அதுக்கப்புறம் வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்டார்ட் வந்துச்சு. கன்சோலில் வந்து சர்வர் லாக் வரும். ஸோ நான் ஃபுல் ஸ்க்ரீன் காட்டுறேன். ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட லாக் வந்து கன்சோலில் வருது. ஸோ இது சிம்பிளஸ்ட் வே ஹவ் யூ ஆர் கோயிங் டு லிங்க் டாம்கேட் வித் யுவர் அண்டர்லைங் எக்லிப்ஸோட வந்து லிங்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. we all set for building serverless and JSP application code எழுதுறதுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து அந்த கோடு எழுதுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம்.